எங்க என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைங்க. என்னங்க எந்திரிக்க கூட முடியாம படுத்திருக்கீங்க? கேட்டா ஒன்றும் இல்லைங்கிறீங்க. உடம்பு எதுவும் சரியில்லைங்களா? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க கொஞ்சம் போங்க. எங்க எதுனாலும் சொல்லுங்க. அம்மா வேற வீட்ல இல்ல, நான் தானங்க உங்களை பாத்துக்கணும். ஐயோ உங்ககிட்டலாம் சொல்ல முடியாதுங்க, நீங்க கொஞ்சம் போங்க. எங்க இதுக்குன்னு நான் வெளிய இருந்து வேற ஆளையாங்க கூட்டிட்டு வர முடியும்? எதுனாலும் சொல்லுங்க. ஐயோ எனக்கு கொஞ்சம் வயிறு வலிங்க. எனது வயிறு வலியா? எங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயோ கடவுளே, இது நீங்க நினைக்கிற மாதிரி வயிறு வலி இல்லைங்க. ஐயோ சாரிங்க, நான் ஏதோ தெரியாம. பரவாயில்லைங்க, எங்க நான் சமையல் எதுவும் பண்ணல. ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க உங்களுக்கு சமைக்க தெரியுமாங்க? எங்க யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? 10 நிமிஷம் பொறுங்க, இப்ப வரேன். என்ன சம்பந்தியம்மா, நமக்குள்ள என்ன சாஸ்திரம் சம்பிரதாயம்? எப்ப கல்யாணம் வச்சுக்கணும்னு நீங்க சொல்றீங்களோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்குவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்க சம்பந்தியம்மா, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா சக்தி ஒரு 3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்குவோம்னு சொல்றான். அதனால கல்யாணத்தை ஒரு 3 மாசம் கழிச்சே வச்சுக்குவோம். என்னடா சக்தி, சரிதானே? அம்மா, நான் கயல் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? அட என்னடா நீ, யாரு என்னன்னு தெரியாத பிள்ளைகிட்ட பேசணும்னு சொல்ற போல சொல்ற. கயலை பத்தி உனக்கு தெரியாதாடா? என்ன பேச போற? சம்பந்தியம்மா, அதான் சக்தி தம்பி கயல்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாரு, பேசிட்டு விடுங்க. அது சரி, என்னதான் 2 பேரும் இத்தனை நாள் ஒன்னா படிச்சாலும் ஒன்னா இருந்தாலும் இப்ப கல்யாணம்னு வரும்போ ஏதாவது பேசுறதுக்கு இருக்கும்ல. சரி சரி பேசட்டும். டி சக்தி, போய் பேசிட்டு வாடா. போமா கையிலே. எங்க எந்திரிங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எங்க நீங்களே சமைச்சீங்களாங்க? அட ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? இந்தாங்க சாப்பிடுங்க. எங்க உண்மையாவே இதெல்லாம் நீங்க தான் சமைச்சீங்களா? அட என்னங்க நீங்க, இதுல என்னங்க சந்தேகம்? நான் தாங்க சமைச்சேன். அது இல்லைங்க, ஒரு பொண்ணா இருந்துட்டு என்னாலயே இதெல்லாம் இவ்ளோ நல்லா சமைக்க முடியாது, ஆனா நீங்க எப்படி? ஏங்க பொண்ணுங்க சமைச்சாதான் நல்லா வருமா? ஏன் பசங்க நாங்கெல்லாம் சமைச்சா நல்லா வராதா? சமையல்னு இல்லைங்க, எந்த வேலையா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சி பண்ணா அது கண்டிப்பா நல்லா தாங்க வரும். நீங்க சாப்பிடுங்க முதல்ல. சரிங்க. சரி, நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னை மன்னிச்சிரு கையல். என் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையில உன்னையும் தேவையில்லாம இதுல இழுத்துட்டாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற கட்டாயத்துல தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா சத்தியமா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல கையல். என்னோட நிலைமை என்னங்கிறது வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியலனாலும் உனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை பொண்டாட்டியா ஏத்துக்கிற அளவுக்கு இன்னும் என் மனசு தயாராகல. அம்மாவுக்காக தான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நீ இருந்தாலும் இல்ல அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தாலும் எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா உனக்கு அப்படி கிடையாது. நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஆளை பத்தி உனக்கு நிறைய ஆசை கனவு எல்லாமே இருக்கும். அதுக்கு நான் தகுதியானவனான்னு எனக்கே தெரியல கையல். உன்னோட சின்ன சின்ன ஆசையை கூட என்னால நிறைவேற்றி வைக்க முடியுமான்னு தெரியல. உனக்கு நான் ஒரு நல்ல புருஷனா இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா என் மனசுல ஏற்பட்ட காயத்துல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கனால உன்னை வேண்டான்னு சொல்றதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்லை. ஆனா உனக்கு என்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமா வீட்டுல சொல்லலாம். அவ்வளவுதானா சீனியர்? அவ்வளவுதான் கையல். ஓகே சீனியர், உங்களுக்கு எப்படி என்ன வேண்டான்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லையோ அதே மாதிரி உங்களை வேண்டான்னு சொல்றதுக்கும் என்கிட்ட எந்த காரணமும் இல்லை சீனியர். அப்ப நம்ம போலாமா சீனியர்? போலாம் கையல்.
என்னப்பா பேசியாச்சா? இப்ப தட்டை மாத்தலாமா? பேசியாச்சுமா. பாத்தீங்களா சம்மந்தியம்மா, என்ன பிள்ளைங்களோ. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம தட்டை மாத்தி நிச்சயத்தை முடிச்சிருவோம். இந்தாங்க சம்மந்தியம்மா, உங்க பொண்ணு கயல்விழிய என் பையன் சக்திவேலுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கு பரிபூரண சம்மதம். சக்தி தம்பிய எங்க கயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கும் பரிபூரண சம்மதம் சம்மந்தியம்மா. எனக்கு நீதானா பெஸ்ட், கடவுள் வச்சானே டெஸ்ட் வச்சே ஓவரா, இதுதான் பீவரா, நான் என்ன பண்ணுவேன் நீயே சொல்லு ஈஸ்வரா. தேன்மொழி பூங்கொடி மைண்டு புல்லா நீயடி, வான்மதி பைங்கிலி தோழி போ காதலி. இந்தாங்க சாப்பிட்டுட்டு இந்த வெந்தயத்தை சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு வயிறு வலியெல்லாம் சரியாயிடுங்க. இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம், உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம் இல்லைங்க, பொதுவான விஷயம். பொண்ணுங்க நீங்க உங்க கூட இருக்கிற ஆம்பளைங்களான அப்பா, அண்ணன், தம்பி, புருஷன்னு இவங்க எல்லாருக்கும் என்னெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பாத்துக்கிறதுக்காக எல்லாமே நீங்க பண்றது இல்லையா? அதே மாதிரி பசங்க நாங்களும் உங்களை நல்லா பாத்துக்கிறதுக்காக பொண்ணுங்களோட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்தாங்க முதல்ல இதை சாப்பிட்டுட்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரமே சரியாயிடும். பாத்தியம்மா இந்த நிலாவை கயல் கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா. அத்தை, அது வேற ஒன்றும் இல்லை அத்தை, இப்போ அவளை தூங்க வைக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல, அதான். இந்த அம்மாவுக்கு தான் தூக்கம்னாலே பிடிக்காதே, எப்போ பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். அதான் இப்போ நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு கயல்கிட்டே இருக்கா. அது சரி. ஆமாம், காலையில் வேற நேரத்துலையே எல்லாம் எந்திரிச்சாச்சு. இன்னும் தூங்காமல் இருந்தா எப்படி? பிள்ளைய தூக்கிட்டு போய் தூங்க வைமா ஸ்வேதா. நிலா வா மாட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம் மச்செல்லாம் அழாதீங்க. பாரு பாரு, நல்ல கள்ளத்தனம் படிச்சு வச்சிருக்கா நிலா. இதுக்கு மேல தூங்காம இருந்தா அப்புறம் சும்மா நீ சிங்கிக்கிட்டே இருப்ப. வா தூங்கலாம் வா. போச்சு, அழுதாச்சா? இனி வரமாட்டா. சரி விடுமா ஸ்வேதா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இருந்தா இருந்துட்டு போகட்டும், அப்புறமா தூங்க வச்சுக்கலாம். அப்படியே கையல்கிட்ட இருந்து தூங்கினாலும் தூங்கிடுவா. சரிங்க அத்தை. கையிலே நீ நிலா குட்டியை வச்சுக்க, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்து இவளை தூங்க வச்சுக்கிறேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. சரி சரிம்மா, அழாதீங்கடா, அம்மா தான் போயிட்டாங்கல்ல, இனிமே அவளை தூங்க வைக்க மாட்டாங்க, நம்ம விளையாடுவோம். பாரு பாரு, எல்லாம் தெரியுது அவளுக்கு, கள்ளி. சம்மந்தியம்மா, அப்ப நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம் சம்மந்தியம்மா. அட என்ன சம்மந்தியம்மா அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? இருந்து பொறுமையா போவோம். ஐயோ இல்லைங்க சம்மந்தியம்மா, இவருக்கு தோட்டத்துக்கு வேற நேரமாச்சு, அதுவும் இல்லாம அபிக்குட்டிக்கு பள்ளிக்கூடம் முடிய வேற நேரமாச்சு, அவளை வேற கூப்பிட போகணும். இன்னொரு நாளைக்கு வரோம் சம்மந்தியம்மா. இனி என்ன, அடிக்கடி வர்றது தானே. சரி சரி சம்மந்தியம்மா, சரி போயிட்டு வாங்க. கையில பிள்ளைய அத்தை கிட்ட கொடுத்துட்டு வா போவோம். அம்மா கையில் வேணா கொஞ்ச நேரம் இருக்கட்டும்மா, நீங்க போங்க. நாங்க போயிட்டு அவ என்ன தனியா தான் வருவா? அட அவ என்னத்துக்கு தனியா வரணும்? சக்தி வெளியே போயிருக்கான்ல, அவ வந்துட்டோம், அதுக்கப்புறம் நான் சக்தியை கொண்டு வந்து வீட்டுல விட சொல்றேன். அப்படியா சம்பந்தியம்மா? சரி, அப்ப அவ கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டும், நாங்க கிளம்புறோம். கையில நீ இருந்துட்டு பொறுமையா வா, நாங்க போறோம் சரியா? சரிம்மா. அம்மாடி அஞ்சலி, அந்த பையன் தூங்கிட்டான் பாரு, அவனை கொண்டு போய் கட்டில படுக்க வைப்போ. சரிங்க அத்தை. அம்மாடி கையில நீ இருந்துட்டு பொறுமையா போனா போதும் சரியா? சக்தி உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுவான். எனக்கு மாத்திரை போட்டது கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா. சரிங்க அத்தை, நீங்க போய் படுங்க. சரிம்மா அஞ்சலி, சக்தி வந்தானா கையில கொண்டு போய் விட சொல்லு சரியா? சரிங்க அத்தை, நான் சொல்றேன், நீங்க போய் படுங்க. கையில எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி, நீயும் இந்த வீட்டுக்கே மருமகளா வருவேன்னு நான் நினைச்சே பார்க்கலடி.
ஆமாக்கா, நான் கூட நினைச்சு பார்க்கல நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல இருப்போம்னு. ஆமாண்டி கையில, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டில் எல்லாருமே அவ்வளோ நல்லவங்க. அத்தையாகட்டும் மாமாங்களாகட்டும் எல்லாருமே அவ்வளோ நல்ல குணம் உள்ளவங்க. நீயும் இந்த வீட்டுக்கே வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி கையில. எனக்கு மட்டும் இல்லை, அம்மா அப்பாவுக்கும் இது பெரிய நிம்மதி. ஏன்னா இந்த வீட்டில் எல்லாரும் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு வீடு தான் உனக்கும் வேணும்னு எப்போவுமே அம்மா சொல்லிக்கிட்டே கிடக்கும். அதே மாதிரி இந்த வீட்டுக்கே நீ வரப்போற. அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்டி. ஆமாக்கா, அம்மா அப்பாவுக்காக தான் நான் கூட காலேஜே முடிக்கலனாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். காலேஜ் படிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடி. அத்தையெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. நான் வந்தப்போ தான் காலேஜ் படிக்கிற டைமில் காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம், குழந்தைய பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. உன் இஷ்டம்தான். நீ காலேஜ் போகிறதுனா போய்க்கலாம், நீ எவ்வளோ படிக்கணும்னாலும் படிக்கலாம். எல்லாத்துக்குமே அத்தை ஓகே சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லடி கையில், சக்தி மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஏன்னா இந்த வீட்டில் நான் இத்தனை வருஷம் இருந்ததை வச்சு சொல்கிறேன். சக்தியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா மொதல் ஆளாக போய் முன்னால் நிற்பான். அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோ, அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பான். அவ்வளோ தங்கமான குணம்டி அவனுக்கு. ஆனால் என்ன, கொஞ்சம் கோவம்தான் வரும். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லடி. அது சரி, அவனை பற்றி நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. நீ அவன் கூட ஒன்றா தானே காலேஜில் படிக்கிற, அப்போ உனக்கும் அவனை பற்றி தெரிஞ்சிருக்கும்ல. இல்லைக்கா, அவர் சீனியரு, நான் ஜூனியரு. எப்போவாவது அங்கங்கே காலேஜில் வச்சு பார்ப்போம், அவ்வளோதான். மற்றபடி அவரை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ரொம்ப நல்லவர்னு மட்டும் தெரியும். ஆமாண்டி, ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சரிடி கையில், நீ இரு, மெதுவாக சக்தி வந்ததுக்கப்புறமா போய்க்கலாம். நான் போய் முகில போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு வந்துடுறேன். சரிக்கா.